டிசம்பர் 14 இன்றைய புனிதர். புனிதர் சிலுவையின் யோவான். நிறுவனர் குரு மறைவள்ளுனர். பிறப்பு ஜூன் 24 1542. ஃபோண்டிவேரோஸ் அவிலா ஸ்பெயின். இறப்பு டிசம்பர் 14 1591. வயது 49. ஊபெதா ஜயன் ஸ்பெயின். ஏற்கும் சபை சமயம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. ஆங்கிலிக்கன் சமூகம். லூத்தரன் திருச்சபை. அருளாளர் பட்டம் ஜனவரி 25 1675. திருத்தந்தை 10ஆம் கிழமன். புனிதர் பட்டம் டிசம்பர் 27 1726. திருத்தந்தை 13ஆம் பெனடிக்ட். முக்கிய திருத்தலங்கள் செக்கோவியா ஸ்பெயின் நாட்டில் உள்ள சிலுவையின் புனித யோவானின் கல்லறை. நினைவு திருவிழா டிசம்பர் 14. பாதுகாவல் தியான வாழ்வு ஆழ்ந்த சிந்தனை மறையியலாளர்கள் மறைமைமையியல் ஸ்பெயின் நாட்டு கவிஞர்கள். சிலுவையின் புனிதர் யோவான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் 36 மறைவள்ளுனர்களுள் ஒருவர். கத்தோலிக்க மறுமலர்ச்சியில் பெரும் பங்கு வகித்த ஸ்பேனிஷ் மறையியலாளரான இவர் கார்மேல் சபை துறவியும் குருவும் ஆவார். சிறந்த எழுத்தாளரும் கவிஞருமான இவரது படைப்புகள் ஸ்பேனிஷ் இலக்கியத்தில் முதன்மை இடம் பெற்றுள்ளன. கார்மேல் சபையை சீர்திருத்திய இவர் புனிதர் அவிலாவின் தெரேசாவோடு இணைந்து பெண்களுக்கான கார்மேல் சபையை உருவாக்குவதில் பெரும் பங்காற்றினார். திருத்தந்தை 13ஆம் பெனடிக்ட் கி.பி. 1726ஆம் ஆண்டு இவருக்கு புனிதர் பட்டமளித்தார். ஜுவான் டியேப்சி அல்வேரஸ் எனும் இயற்பெயர் கொண்ட இவர் ஸ்பெயின் நாட்டின் அவிலா எனும் நகருக்கு அருகே யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறியவர்களின் வழித்தோன்றல்களின் குடும்பமொன்றில் பிறந்தவராவார். அவிலாவில் பட்டு வியாபாரம் செய்து வந்த பெரும் செல்வந்தர் ஒருவருக்கு அவரது வியாபாரத்தில் கணக்கு வழக்கு பார்த்து வந்த கொன்சாலோ இவரது தந்தை ஆவார். ஒரு அனாதை பெண்ணான கேட்டலினா என்பவரை மணந்த கொன்சாலோ யோவான் பிறந்து 3 வயதே ஆன நிலையில் கி.பி. 1545ஆம் ஆண்டு மரித்து போனார். 2 வருடங்களின் பின்னர் யோவானின் மூத்த சகோதரரான லூயிசும் மரித்து போனார். வாழ வழியறியாத கேட்டலினா தமது இன்னொரு மகனான பிரான்சிஸ்கோவையும் யோவானையும் அழைத்து கொண்டு கி.பி. 1548ஆம் ஆண்டு அரேவாலோ என்னும் நகருக்கு சென்றார். பின்னர் அங்கிருந்து கி.பி. 1551ஆம் ஆண்டு மெதீனா சென்றார். அங்கே அவர் நெசவு தொழில் செய்தார். யோவான் மெதீனா நகரிலேயே ஆரம்ப கல்வி கற்க ஆரம்பித்தார். அன்றாட உணவுக்கும் உடைக்கும் கஷ்டப்பட்டனர். கல்வி கற்கும்போதே அருகாமையிலுள்ள அகஸ்தீனிய துறவு சகோதரியரின் துறவு மடத்தில் உதவியாளராக பணிபுரிந்தார். வளர்ந்து வந்த யோவான் அப்போது 2 வருடங்களுக்கு முன்னரே புனித லயோலா இன்னாசியாரால் தொடங்கப்பட்டிருந்த புதிய சமூகமான இயேசு சபையின் பள்ளியில் மனித நேய கல்வி பயின்றபடியே அங்குள்ள மருத்துவமனையில் பணிபுரிந்தார். கி.பி. 1563ஆம் ஆண்டு மத்தியாசின் புனிதர் யோவான் என்று பெயர் மாற்றம் செய்தபடி கார்மேல் சபையில் இணைந்தார். கி.பி. 1564ஆம் ஆண்டு சலமான்கா பயணித்த அவர் அங்கேயுள்ள பல்கலையில் இறையியலும் தத்துவமும் பயின்றார். கி.பி. 1567ஆம் ஆண்டு குருத்துவ அருட்பொழிவு பெற்ற யோவான் மிகவும் கடுமையான சட்ட திட்டங்களைக் கொண்ட கார்த்தூசியன் சபையில் இணையும் தமது விருப்பத்தை வெளியிட்டார். ஆனால் கி.பி. 1567ஆம் ஆண்டு மெதீனாவுக்கு அவர் மேற்கொண்ட பயணம் இவ்விருப்பத்தை மாற்றியது. அங்கே அவர் கார்மேல் சபை துறவியான இயேசுவின் தெரசா வை சந்தித்தார். தெரேசாவுடன் இணைந்து பல துறவு மடங்களை தோற்றுவிக்க உதவினார். கி.பி. 1568ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் நாளன்று தமது பெயரை சிலுவையின் யோவான் என்று மாற்றிக்கொண்டார். கி.பி. 1574 அல்லது 1577ஆம் ஆண்டு ஒருநாள் அவிலாவிலுள்ள துறவு மடத்தில் யோவான் செபித்து கொண்டிருந்தபோது சிலுவையில் அறையப்பட்டிருந்த இயேசுவின் திருக்காட்சியை கண்டார். இக்காட்சியை அவர் ஒரு ஓவியமாக வரைந்தார். அவ்வோவியம் மிகவும் பிரபலமானது. கி.பி. 1591ஆம் ஆண்டு
அக்கி என்னும் தோல் நோயால் பாதிக்கப்பட்ட யோவான் உபேடா என்னும் இடத்திலுள்ள துறவு மடத்திற்கு சிகிச்சைக்காக சென்றார். அங்கே அவரது நிலை மோசமானது. கி.பி. 1591 ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் நாளன்று அவர் மரித்தார்.